ஜீவனின் சத்தம். எனக்குள் எப்போதும் வாழ வேண்டும், எளிமையாய் வாழும் வரம் தர வேண்டும். இயேசுவே எனக்குள் எப்போதும் வாழ வேண்டும், எளிமையாய் வாழும் வரம் தர வேண்டும். வழியில் நடந்திட வேண்டும், உம்மை போல் எளிமையாய் வாழ்ந்திட வேண்டும், உம்மை போல் உலகத்தை ஜெயித்திட வேண்டும். இயேசுவே எனக்குள் எப்போதும் வாழ வேண்டும், எளிமையாய் வாழும் வரம் தர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான இதயங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுது யோவான் 17ஆம் அதிகாரத்திற்குள் வருகிறோம். இங்கே தம்முடைய சீடர்களை எல்லாம் அருகில் வைத்துக்கொண்டு இவர் தம்முடைய பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்வது போல் மிக உயர்ந்த சத்தியங்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டிப்பிடித்துவிட்டு அங்கே ஒரு நீண்ட ஜெபம் பண்ணுவார். நம்முடைய கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளில் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் மக்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய முறையாவது என்று ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பார். இப்பொழுது இவரே இறைவனிடத்தில் வேண்டுகிறார். வேண்டுவது போல் ஒரு காட்சி அமைப்பு. அது எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, அதாவது இறுதி கட்டம், இதன் முடிவில் வாருங்கள் புறப்படுவோம், நம்மை காட்டி கொடுப்பவன் வந்து விட்டான், நாம் புறப்படுவதற்கு தயாராவோம் என்று சொல்லுகின்ற இடத்தை அடைந்து விடுவார்கள். இங்கே அவர் ஜெபம் பண்ண தொடங்குகிறார். பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இங்கே மகிமைப்படுத்தும் என்று வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் இதற்கு முன்னால் வரை இவர் மகிமைப்படவில்லையா? கேள்வி எழலாம் இல்லையா? ஒவ்வொரு அற்புதமும் அடையாளமும் செய்து கொண்டிருக்கின்ற போது இயேசுவை எல்லோரும் புகழ்ந்தார்கள். இவர் யூதர்களின் ராஜாவாக வந்திருக்கிறார், இவர் மேசியாதான், இது போன்ற சத்தங்கள் கேட்டது. திரளான ஜனங்கள் இவர் பின்னாலே வந்தார்கள். இஸ்ரேல் நாட்டில், அதே இஸ்ரேல் நாட்டில் இன்று இருக்கின்ற இஸ்ரேலர்கள் அல்லது யூதர்களுடைய எண்ணிக்கை வெறும் 54 லட்சம் பேர்.
உலகம் முழுவதிலும் உள்ள யூதர்களின் எண்ணிக்கை சுமார் 79 லட்சம் பேர். இதில் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை இந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இறைவராக ஏற்றுக்கொண்டவருடைய எண்ணிக்கை வெறும் 2.5% பேர் மட்டுமே. யூத மதம் அப்படியே இருக்கிறது, மோசேயின் பிரமாணங்கள் அப்படியே இருக்கிறது, யெகோவா அப்படியே இருக்கிறார். எருசலேம் தேவாலயத்திற்கு புனித யாத்திரை செல்கிறவர்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தையின் அடிப்படையில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் போயிற்று. அதே நேரத்தில் அந்த ஆலயங்களின் அதே அளவின்படி இந்தியாவில் ஏராளமான ஆலயங்கள் இருக்கின்றன, கோயில்கள் இருக்கின்றன. அதே மகா பரிசுத்த ஸ்தலம், அதே பரிசுத்த ஸ்தலம், அதே மேஜை, அதே உடன்படிக்கை பெட்டி, அதே தண்டுகள், அதே குத்துவிளக்கு, அதன் மொட்டுகள் அனைத்தும் அப்படியே இங்கே இருக்கின்றன. பிரகாரம் அதில் நேராக நின்று இறைவனை வழிபடுவதற்கு தடை செய்யப்பட்டு பக்கவாட்டில் பார்த்து மகா சன்னதியை பார்க்கின்ற அமைப்பிலேயே இங்கேயும் கோயில்கள், அதை சுற்றி பதிர்ச்சுவர்கள், கோபுரம் அனைத்தும் எருசலேம் தேவாலயத்தை போன்றதே இங்கே இருக்கின்றவைகள். அதன் நடைமுறைகளும் தூப தீப ஆராதனைகளும் அதுபோலவே. இங்கே இவர் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளாமல் தம்முடைய சீடர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். பாருங்கள், பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆக மகிமைப்படுகின்ற வேளை அப்பொழுதெல்லாம் வந்ததாக இவர் சொல்லவில்லை. இவர் மாமிச மரணமடைந்து ஜீவ கிறிஸ்துவாக உயிர்த்தெழுதல்தான் பூரணப்படுகின்ற இடமாக இருக்கும் போல் தெரிகிறது. பாருங்கள், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அழிவில்லாத ஜீவசக்தி, அழிவில்லாத உயிர் சக்தி. அது அவரை அறிகின்ற அறிவு, கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு, கிறிஸ்துவின் மூலமாக இறைவனை அறிகின்ற அறிவு. அவைகள்தான் இங்கே சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது, பார்த்து கொண்டே வருகிறோம். மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்லுகிறார். பாருங்கள், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். உலகம் உண்டானது முதலே நான் ஜீவசக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். படைப்பின் பிரம்மா கர்த்தா வாகவே நான் அப்பொழுதும் உம்மோடு இருந்தேன். அங்கே உருவமில்லை, அதனால் மகிமைப்பட்டிருந்தேன். இங்கே உருவத்தோடு வந்தேன். என்னை மகிமைப்படுத்துகிறவர்கள் சிலர், என்னை அவமானப்படுத்துகிறவர்கள் பலர். ஆனால் நீர் என்னை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தீர். அங்கே இருக்கும்போதும் மகிமைப்படுத்தினீர். இங்கே வந்த பிறகும் நம்முடைய தொடர்புகள் குறையவே இல்லை. நீர் என்ன சொன்னீரோ அதைத்தான் செய்தேன். பாருங்கள், பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு மிகப்பெரிய ரகசியம். ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த உலகத்துக்கு அடுத்த ரகசியங்களை விஷயங்களை சொல்கிறேன், அதையே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. பரத்திற்கு அடுத்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேனால் எப்படி நம்புவீர்கள் என்று கேட்பார். மாமிச நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள் என்று இரண்டாக பிரித்து
மாமிச நன்மைகளை பெற்றவர்களெல்லாம் என்னை விட்டு ஓடி போனார்கள். ஜீவனுக்கேற்ற நன்மை பெற்றவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். அந்த ஜீவனுக்கேற்ற நன்மை பெற்றவர்களுடைய என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறார்கள். அவர்கள் இவராக தெரிந்து கொண்டவர்கள் அல்ல என்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும் இவர்கள் இந்த 12 சீடர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஒருவன் போய்விட்டான் காட்டி கொடுப்பதற்காக. 11 பேர் உடன் இருக்கிறார்கள். இந்த 11 பேரும் இவராக தெரிந்து கொண்டதாக இங்கே சொல்லவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவர் கொடுத்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரால் முன் குறிக்கப்பட்டவர்களால் மட்டுமே முடியும். இங்கே சொல்கிறார் பாருங்கள், இந்த வசனம் மிக 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 உயர்ந்தது. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். இவங்கள்லாம், இந்த சீசர்கள்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாமிச உருவம் எடுத்து இங்கே வருவதற்கு முன்னால், அல்லது வெர்ஜின் கன்னிமரியாளின் கர்ப்பப்பையில் உருவாவதற்கு முன்னாலேயே ஜீவசக்தியாக, கிறிஸ்துவாக, கர்த்தாவாக, பிரம்மாவாக இருந்த காலத்திலேயே இவர்களும் அங்கே இருந்தார்கள். இறைவனோடு இருந்தார்கள். இறைவனோடு இருந்தார்கள். இறை தூதர்களாக இருந்தார்கள். இறை தூதர்களாக இருந்தவர்களைத்தான் அவர் இந்த உலகத்தில் பிறக்கச் செய்தார். அவர்கள் இந்த மாமிச மண்ணான உடலோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறக்கிறார். அவர் பிறந்து 30 வயதாக ஆகின்ற போது இவர்களும் அங்கெங்கே 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 இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேதுருவை பார்க்கிறார். என் பின்னாலே வா என்று அழைக்கிறார். அவன் மறுப்பு சொன்னதாக தெரியவில்லை. ஏன் உம்மிடம் வர வேண்டும்? நீர் அழைத்தவுடன் வர வேண்டுமா? அதனால் எனக்கு என்ன நன்மை? நான் அருமையான ஒரு மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றாக மீன் பிடிக்கிறேன், உழைக்கிறேன், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் அழைத்தவுடன் என் மனைவியையும் மக்களையும் மாமியாரையும் வீட்டையும் வாசலையும் எல்லாத்தையும் போட்டுட்டு உம்மை பின்னால் வலையையும் போட்டுட்டு உம்மை பின்னால் ஏன் வரணுங்கிற ஒரு கேள்வியை கேட்கலை. அதுக்கு காரணம், இறைவனோடு இறை தூதர்களாக இருந்த கிறிஸ்து மாமிச உருவம் எடுத்து வருகிறார். இவர்களும் அதுபோலவே இறைவனோடு இறை தூதர்களாக இருந்தவர்கள் இங்கே இறைவனுடைய கட்டளையை ஏற்று இந்த மாமிச உடலோடு பிறந்து வளர்ந்து அங்கெங்கே இருக்கிறார்கள். சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள், இதை உணருங்கள். வேறொரு உலகம் இருக்கிறது, வேறொரு உலகம் இருக்கிறது. அது நித்திய ஜீவ உலகம். அங்கே அழிவில்லை. அவர் கட்டளையிட்டால் மீண்டும் பிறக்கலாம். அவர் ஆணையிட்டால் அவருடைய வார்த்தைகளின்படியே நடக்கலாம். அவர் ஆணையிட்டால் சத்தியாவியானவர் நமக்குள் தங்குவார். அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்குகின்றன. மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அதை படிக்கிறேன், கவனியுங்கள். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்கள் ஆலயங்களில் பேசப்படாமல் இருப்பதற்காக வருத்தப்பட வேண்டாம். பேசப்படுகின்ற வசனங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், கொரிந்தியர், கலாத்தியர், தெசலோனிக்கியர், கொலோசியர், எபேசியர், ரோமர் என்று நிருபங்களிலிருந்தே பிரசங்கம் செய்யப்படுகிறது என்பதற்காக வருந்தாதீர்கள். அவர்கள் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமே சத்திய ஆவியானவர் இந்த வசனங்களுக்கு விளக்கத்தை தருவார். இந்த மத்தேயுவும் யோவானும் எழுதிய நற்செய்தி நூலை
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார், அவருடன் இருந்தவர்களே கேட்டார்கள், அப்படியே அதை பதிவு செய்தார்கள். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமே முடியும். மற்றவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பழைய வஸ்திரம் என்று சொல்லப்பட்ட அல்லது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்ட, உங்கள் பிதாக்கள் சொன்ன என்ற அந்த தௌராத் வேதத்தினுடைய தலைவர்கள், சங்கீதக்காரன் தாவீது சொன்ன வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், நீதிமொழிகள், இன்னும் அங்கே உள்ள வாக்குத்தத்த வசனங்களும் தீர்க்க தரிசன வசனங்களும் தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக வழிநடத்தக்கூடியதாக அமையும். ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளுக்கு பொருள் தெரியும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியும். அதன்படியே வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் முடியும். அவர்கள் மூளைக்குள் அவைகள் பதியும். அது சிந்தனையாகும். அது உத்தரவுகளை பிறப்பிக்கும். ஜீவசக்தியை கண்டுபிடித்து கொள்வார்கள். அந்த வசனங்கள் அவர்களுக்கு ஜீவ அப்பமாக இருக்கும். அவைகள் உணரப்படும். அதன் மூலமாக கிறிஸ்துவை கண்டுகொள்வார்கள். கிறிஸ்துவை கண்டுகொண்டவன் இறைவனோடு வாழத் தொடங்கி விடுவான். இதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற சத்தியம். இது அவரை தெரிந்து கொண்ட நமக்கும் தெரிய வேண்டும், புரிய வேண்டும். அதற்காகத்தான் ஆரம்பத்திலிருந்தே இதை சொல்லிக்கொண்டே வருகிறேன். இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 நற்செய்தி நூல்கள் தானே, அதில் என்ன மத்தேயு யோவானை மட்டும் எடுத்துக்கொண்டீர்கள் என்று கேட்கலாம். நியாயமான கேள்வி. மார்க்கு பவுலின் சீடனாக இருந்தவன். அதனால் பவுல் என்ற பரிசேயனுடைய தாக்கமும் அவனுக்குள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் கிறிஸ்துவத்தை சொல்லுகிறார். லூக்கா ஒரு வைத்தியன். அவன் பவுல் என்ற பரிசேயரின் சீடன். அவன் பவுலோடு கடைசி வரை இருந்தவன். அவன்தான் லூக்கா என்ற சுவிசேஷத்தை, நற்செய்தி நூலை எழுதுகிறான், தொகுக்கிறான். அவன் ஒரு வரலாற்று ஆசிரியர், வைத்தியன். கவனித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் அல்ல. மார்க்கு பவுலிடம் சண்டை போட்டுவிட்டு பவுலால் துரத்தப்பட்டு வந்து பேதுருவோடு இருக்கிறார். பதிவுகள் பவுலுடைய பதிவுகளும் இருக்கின்றன. அவர்கள் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவி பெற்றவர்களும் அல்ல. பவுலின் மூலமாக பரிசுத்த ஆவி பெற்றவர்கள். அதனால் அங்கே கொஞ்சம் கட்டுக்கதைகளும், மார்க்கில் பிசாசு என்ற ஒரு மிகப்பெரிய அதில் ஒரு ஈடுபாடும், லூக்காவினிடம் தாவீதின் வேர் என்ற அந்த கோட்பாடுகளும், துதிகளும் ஆராதனைகளும் பாடல்களும் என்ற பவுலினுடைய இன்றைய நிலை அன்றைய நிலை இதுவும் கலந்தங்கே வருகிறது. இப்பொழுது மேடைகளிலே, ஆலயங்களிலே பிரசங்கிக்கின்றவர்கள் இந்த மார்க்கிலிருந்து எடுப்பார்கள், லூக்காவிலிருந்து எடுப்பார்கள், அந்த லூக்கா எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுப்பார்கள். அதன் பிறகு உள்ள நிருபங்களை பிரசங்கிப்பார்கள். ஆனால் என் வார்த்தைகள் என்று சொல்லுகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை இவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. அதை பிரசங்கிக்கும் அறிவும் இவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவினால் உண்டான பரிசுத்த ஆவியை பெற்றவர்களும் அல்ல, கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அல்ல. நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலைகள் கொஞ்சமாக மாறத் தொடங்கி இருக்கிறது. இன்னும் 18 ஆண்டுகள் ஆலயங்களிலே இந்த வலுசற்பத்தின் நிருபங்களை எழுதிய வலுசற்பத்தின் ஆட்சி காலம் இருக்கும். இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் சொல்லுகிறார். கொஞ்ச நாள் சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலை அடைவான். அது கிபி 1030 விடுதலை அடைந்தான். அவன் 2030 வரை அவனுடைய ஆதிக்கம் இருக்கும். மாற்றி அமைக்க இயலாது. ஒரே ஒரு மனைவியை வைத்துக்கொள் என்று அங்கே ஒரு புது பிரமாணத்தை அவன் எழுதிவிட்டான். தர்ம பணம் என்ற பண ஆசையை அவன் விதைத்து விட்டான்.
மந்தையை மேய்ப்பவன் பாலை சாப்பிடாமல் இருப்பானோ என்று ஒரு கேள்வியை கேட்டு மாடுகளிடமிருந்து பாலை கறந்து ஊழியக்காரன் சாப்பிடுகிற நிலையை ஏற்படுத்தி விட்டான். எஜமானனுக்கு மந்தையை மேய்ப்பவனே பாலை சாப்பிட்டு விட்டான் என்றால் அந்த மந்தையின் சொந்தக்காரன் மேய்ப்பனுக்கு, அந்த இறைவன் தானே மந்தையின் சொந்தக்காரன். மேய்ப்பவன் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டான் என்றால் முதலாளிக்கு இதுதான் இன்றைய நிலை. ஆனால் வரப்போகிற நிலை வேறு என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். 1030க்கு பிறகு 2030 வரை இதுதான் இந்த வலுசற்பம்தான். காமம், கோபம், பொருளாசை. எந்த போதகரிடத்திலாவது நீங்கள் பேசியது சரியில்லை என்று சொல்லி பாருங்கள், கோபம் தலைவிரித்து ஆடும், சாபம் வந்து சேரும், சாப வார்த்தைகள் வரும். ஏன் இந்த வீட்டிற்கு அடிக்கடி செல்லுகிறீர்கள், அதுவும் 10:30 மணிக்கு மேலே, அவர் புருஷன் இருக்கும்போது போகக்கூடாதா என்று யாரையாவது கேட்டு பாருங்கள். அங்கே மிக மோசமான நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். காமம், கோபம், பொருளாசை கொண்ட இன்றைய வலுசற்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து அங்கங்கே நிறைய பேர் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் எழும்புகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை மட்டுமே சபைகளில் பேசுங்கள் என்று சொல்லுகின்ற சத்தம் இந்த 18 ஆண்டுகளுக்குள் முழுமையடைந்துவிடும். இங்கே வாருங்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினதென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஆக இந்த மத்தேயும் யோவானும் தொகுத்து வைத்திருக்கிற வசனங்கள், வார்த்தைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்டவைகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை என்கிறார். ஆனால் வலுசற்பம் சொல்கிறது போதக சமர்த்தனாகவும் ஒரே மனைவியுடையவனாகவும் என்று அங்கே ஒரு புது பாதை காட்டப்படுகிறது. இவர் சொல்லுகிறார், நீர் தந்த வார்த்தைகளையே நான் பேசினேன் என்கிறார். இறைவன் கொடுத்த வார்த்தைகளையே கிறிஸ்து விதைத்தார் என்கிறார். அந்த வார்த்தைகளே இங்கே இருக்கின்றன என்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சகோதரனே, சகோதரியே, இளைஞனே, ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொண்டால் நீ கிறிஸ்தவன். ஏற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவி உனக்குள் இருக்கிறது என்று பொருள். வேறு எங்கும் நான் மேய மாட்டேன். நான் வெள்ளாடாக மாற மாட்டேன். வெள்ளாடு கால் தூக்கி போட்டு பவுலின் வசனத்தையும் கடிக்கும். வெள்ளாடு கால் தூக்கி போட்டு சங்கீதத்தையும் படிக்கும். வெள்ளாடு கால் தூக்கி போட்டு லோத்தின் சரித்திரத்தையும் படிக்கும். வெள்ளாடு கால் தூக்கி போட்டு தாவீதின் வாழ்க்கை வரலாறையும் படிக்கும். ஆனால் செம்மறியாடு மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கும். அந்த செம்மறியாடுகளுக்கு ஒரே மேய்ப்பன் தான் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தைகளே அதற்கு உணவாகும். அந்த உணவை உண்டு அவைகள் பரிசுத்தமாக வாழும். பிறர் பார்க்கின்ற போதே இந்த ஆடுகள் அமைதியான ஒரு மேய்ப்பனின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற ஆடுகள். வேறு யாருடைய சத்தத்திற்கும் அது கீழ்ப்படியாது. அவன் மேய்ப்பன் அதன் ஆட்டின் பின்னால் நின்று கம்பு கொண்டு தாக்கி அதை வழிநடத்த வேண்டிய அவசியம் இல்லை. மேய்ப்பன் முன்னால் நடந்து செல்வான். அதன் சத்தத்தை, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் செல்லுகின்ற பாதையில் இதுவும் செல்லும், இந்த ஆடுகளும் செல்லும். இந்த உயர்ந்த நிலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட செம்மறியாடுகளுக்கு உண்டு. நான் அந்த செம்மறியாடு என்று நினைக்கிறேன். நீங்களும் அந்த செம்மறியாடுகளாக மாற வேண்டும் என்று நான் கருதுகிறேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் நாம் ஆடுகளாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அதனால தான் இவைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறேன். பாருங்கள், நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீரை என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. கவனியுங்கள், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அவர்கள் மாமிச மரணமடைந்தவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்களே, நம்மோடு சேர்வார்களே, நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போமே. கவனியுங்கள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். உம்முடையவைகள் இறைவனுடையவைகள் அனைத்தும் கிறிஸ்துவனுடையவைகள், கிறிஸ்துவனுடையவைகள் அனைத்தும் இந்த அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் உடையவைகள். ஆக முப்பரிமாணம் எங்கே வருகிறது என்று பாருங்கள். பழைய ஏற்பாட்டு பிதா, இயேசு, பரிசுத்தாவி என்பது அல்ல. இறைவன், கிறிஸ்து, எனக்குள் இருக்கும் ஜீவசக்தி. நேரடி தொடர்பு, நேரடி தொடர்பு. இன்னும் இதை தொடர்ந்து சந்திப்போம். கனிகளை கொடுத்தீர், பலன் கொடுத்தீர், கண்டவர் மென்றவர் களிப்புறச் செய்தீர். கனிகளை கொடுத்தீர், பலன் கொடுத்தீர், கண்டவர் மென்றவர் களிப்புறச் செய்தீர். இயேசுவே நானும் கனி தர வேண்டும், உண்டவர் வாழ்வு உயர்ந்திட வேண்டும். இயேசுவே எனக்குள் எப்போதும் வாழ வேண்டும், எளிமையாய் வாழும் வரம் தர வேண்டும். பணப்பை கொண்டவன் உம்மிடம் இருந்தான், பரிதவித்து அவன் மடிந்ததை கண்டேன். பணப்பை கொண்டவன் உம்மிடம் இருந்தான், பரிதவித்து அவன் மடிந்ததை கண்டேன். இயேசுவே பண ஆசை எப்போதும் வேண்டாம், அன்றென்றுள்ள அப்பம் தருவீர் போதும். இயேசுவே எனக்குள் எப்போதும் வாழ வேண்டும், எளிமையாய் வாழும் வரம் தர வேண்டும். மாமிசத்தில் கொடுமைகள் பல கண்டீர், ஆவியில் கலங்காத மனம் கொண்டீர். மாமிசத்தில் கொடுமைகள் பல கண்டீர், ஆவியில் கலங்காத மனம் கொண்டீர். இயேசுவே உலகத்தின் பாடுகள் எல்லாம் அற்பமாய் நினைக்கும் மனம் தர வேண்டும். இயேசுவே எனக்குள் எப்போதும் வாழ வேண்டும், எளிமை
எப்போதும்